இந்தியா தனது முதல் அணுசக்தி சோதனையை பொக்ரானில் 1974ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி நடத்தியது. அணுசக்தி திறன் கொண்ட இந்நாடுகளின் உயரடுக்கு குழுவில் இந்தியா நுழைந்துள்ளது என்பதை உலகுக்கு அறிவித்தது. தனது முதல் அணு ஆயுத சோதனையை மே 18, 1974 அன்று ராஜஸ்தானில் பொக்ரானில் புன்னகை புத்தர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தியா நடத்தியது. அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இந்த நிகழ்வை அமைதியான அணு வெடிப்பு என்று கூறினார். ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர 5 உறுப்பினர்களாக அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ், சீனா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் உள்ளன. 1947இல் உள்ள 2ஆம் உலகப் போரின் முடிவு என்பது ஒரு பெரிய அளவிலான போர் வெடிக்கும் சாத்தியத்தை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் பிற நாடுகளில் சிந்தாத் மற்றும் பொருளாதார மேன்மைக்காக பனிப்போர் என்று அழைக்கப்படும் பிராக்சி போர்களில் தொடர்ந்து ஈடுபட்டன. ஆகஸ்ட் 1945இல் போரின் முடிவில் ஜப்பானிய தலைநகரான ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அமெரிக்கா 2 அணுகுண்டுகளை வீசியது. 1947இல் சோவியத் யூனியன் தனது சொந்த அணுசக்தி சோதனையை நடத்தியதால் பாரிய அழிவை தடுக்க சில விதிமுறைகளை தேவை என்று முடிவு செய்யப்பட்டது. முதலாவதாக அணு ஆயுதங்கள் அல்லது அணு ஆயுத தொழில்நுட்பத்தை வேறு எந்த மாநிலத்துக்கும் மாற்ற வேண்டாம் என்று அதன் கையொப்பமிட்டவர்கள் ஒப்புக்கொண்டனர். இரண்டாவதாக அணு ஆயுதங்களை பெறவோ உருவாக்கவோ அல்லது பெறவோ மாட்டோம் என்று அணுசக்தி அல்லாத நாடுகள் ஒப்புக்கொண்டன. கையொப்பமிட்டவர்கள் அனைவரும் சர்வதேச அணுசக்தி முகாமை நிறுவிய பெருக்கத்திற்கு எதிரான பாதுகாப்புகளுக்கு சமர்ப்பிக்க ஒப்புக்கொண்டனர். மேலும் அணு ஆயுத போட்டியை முடிவுக்கு கொண்டு வரவும் தொழில்நுட்பத்தின் பரவலை கட்டுப்படுத்தவும் ஒப்பந்தத்தில் உள்ள தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். இருப்பினும் B5 தவிர மற்ற நாடுகளுக்கு இந்த ஒப்பந்தம் பாரபட்சமானது என்ற அடிப்படையில் இந்தியா இதை எதிர்த்தது. வெளியுறவு கொள்கை ஆய்வாளர் சுமித் கங்குலியின் கூற்றுப்படி இந்தியாவின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய தவறியதால் இந்திய அரசாங்கம் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை ஏற்க மறுத்துவிட்டது என்றார். குறிப்பாக அணுசக்தி அல்லாத நாடுகள் அத்தகைய ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்று உறுதிமொழியுடன் இணைக்கப்படவில்லை. முன்னாட்டில் இந்திய விஞ்ஞானிகள் ஓமியோ பாபா மற்றும் விக்ரம் சாராபாய் ஆகியோர் இந்தியாவில் அணுசக்தி சோதனைக்கு முன்னதாகவே அடித்தளம் அமைத்தனர். 1954இல் பாபா இயக்குநராக அணுசக்தி துறை நிறுவப்பட்டது. அணுசக்தியின் ஆரம்பகால ஆதரவாளரான பாபா ஒரு முறை 2 சதாப்தங்களுக்கு பிறகு அணுசக்தி வெற்றிகரமாக மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டால் இந்தியா தனது நிபுணர்களை தேட வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அவர்கள் கையில் தயாராக இருக்கும் என்றார். 1960களில் தலைமை மாற்றம் நேரு மற்றும் அவரது வாரிசான மொரார்ஜி தேசாய் இறந்தவுடன் 1962இல் சீனாவுடனான போர் இந்தியா தோற்றது மற்றும் 1965 மற்றும் 1971இல் பாகிஸ்தானுடன் இந்தியா வென்ற போர் இந்தியாவின் திசையை மாற்றியது. சீனாவும் 1964இல் தனது சோதனைகளை நடத்தியது.